பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்கணும். போய் பாரு. கொஞ்சம் என்னது கொஞ்சம் தலையில என்ன வச்சாச்சு விடுங்கடா கைத்த. நல்லா இருக்கு சின்ன குழந்தை மாதிரி. இப்ப தானடி 6 மாசத்துக்கு முன்னாடி தீபாவளி இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சேன். உடம்புல இருக்கிற சூடு இறங்க வேண்டாமா? என்ன பொறுத்த வரைக்கும் உன் மேல இருக்கிற சூடு இறங்கவே கூடாது. ஐயோ அசுர வழியுது. முட்டைக்கோசு என்னங்க? முட்டைக்கோசு என்னங்க? முட்டைக்கோசு சொல்லுங்க சார். பொதுகத்தை முட்டைக்கோசு, நான் ஏன் எண்ணெய் வச்சு குளிக்க மாட்டேங்கிறேன் தெரியுமா? ஆமா, ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டானா உன் பையன்? நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு கணவனும் மனைவியும். ஆமா ஆமா, அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னாலே ஓடி ஓடிதான் என் பையன். 5 குழந்தைகளை பெத்த அப்பம் பேசுற பேச்சா இது? நீங்களே சொல்லுங்க சிவசாமி. எப்படியாவது உன் பையனை கண்டிப்பா திருப்பியே ஆகணும்ப்பா. இல்லைன்னா வீடும் தாங்காது, இந்த நாடும் தாங்காது. ஏற்கனவே 60 கோடியை தாண்டியாச்சு நம்ம ஜனத்தொகை. நான் வாங்கி கொடுத்த இந்த நிலம் மண் இல்ல பொண்ணு. சாமி நிலத்தை வாங்கிவிட்டீங்க, இந்த 7 சனங்களை கை விட்டுறாதீங்க சாமி. இப்ப அந்த நிலத்துல வேலை செய்யற எல்லாரையுமே நான் வேலைக்கு வச்சுட்டு போறேன். போருமா? நீதான் மேஸ்திரி. சாமி நீங்க நல்லா இருக்கணுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளுங்க. நீங்க வந்தீங்கன்னா விதை விட்டுடலாம். ஐயா குடும்பத்தோட வரணுங்க. வரேன்ப்பா, வரேன். அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. அதான் சார். கும்பிடுற சாமி. டேய் ராஸ்கல், உள்ள வாடா. யூஸ்லெஸ் ஃபெலோ. உன் மேல பாசம் வச்சிருக்கான் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். ஏன் எப்படி சொல்றீங்க? என்னடா அப்பன் 10 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்துருக்கானே, அதுவும் காவிரி பூமியில. அதுக்கு நன்றி கடனா அப்பனுக்கு ஒரு சூட்டு கொடுப்போம் கிடையாது. திங்க் ஆஃப் தி டபுள் பாரடைஸ். நீதான்டா என் பையன். கொளுத்துடா, கொளுத்து. ஏன்டா தயங்குற? நாளைக்கு என்னையே கொளுத்த போறவன்டா நீ. சுருட்ட கொளுத்தினா என்ன? கொளுத்து. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட எதுடா சிகரெட் லைட்டர்? திருட்டு பையன்,
அப்பனை போலவே திருட்டு தம் அடிக்கிறான். பாப்பா, நாங்க என்ன செய்யணும்? இது என்ன சாமி பெரிய பிரம்ம விட்டீங்களா? உங்க ராசிக்கார கையால ஆத்தால வேண்டிக்கிட்டு 3 படி நெல்ல வாரி நிலத்துல போடுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். பொம்பளைங்க போடலாம்ல, தப்பு இல்லையே. என்ன சாமி என்கிட்ட விளையாடுறீங்க? யார் வேணாலும் போடலாங்க. அம்மா உமா, நம்ம வீட்லயே ராசிக்காரி நீதான். நீ காலடி எடுத்து வச்ச பிறகுதான் எனக்கு ஜஸ்டிஸ் போஸ்டே கிடைச்சது. நான் முதல்ல வாங்குற நிலம் இது, அதுவும் உங்களுக்காகத்தான். நீயே முதல்ல இந்த விதை எடுத்து போடுமா? ஒரு நிமிஷம்மா. நல்லா யோசிச்சுதான் அவளை விதை அள்ளி போட சொன்னீங்களா? ஏண்டி? இது விளைய வேண்டிய நிலம். விளைச்சலுக்கும் அவளுக்கும் தான் ராசியே இல்லையே. நீ நெல்ல போடு. சாரி டாடி, ஒரு வகையில இந்த விளைச்சல் இல்லாத நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவன் தான். நானும் ராசி இல்லாதவன் தான். நல்லா வேண்டிக்கிட்டு தூங்குங்க, பொண்ணா விளையட்டும். நெஞ்சுக்குள்ள கள்ளியும் சப்பாத்தியும் முளைச்சாச்சு. இனிமே பொண்ணு விளைஞ்சா என்ன, பித்தா விளைஞ்சா என்னடே? பாருமா, அவ சொன்ன விதம் தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம் தப்பு இல்ல. ஒரு விதத்துல எனக்கும் வருத்தம் தான். ஆனா உண்மையில தப்பு இல்லைன்னு எனக்கு புரியுது, அவளுக்கு புரிய மாட்டேங்குத. இத இப்படியே விட்டுலாம். என்னடா நான் பேச மாட்டேங்குத? அடுத்தவங்க அடிச்சா அம்மான்னு அழலாம், அம்மாவே அடிச்சா? இதனால உங்க அம்மாவை வெறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவங்கள நான் தெய்வமா நினைக்கிறேன். எந்த நிலையிலையும் அவங்களை வணங்க வேண்டியது என்னுடைய கடமை. தேங்க்ஸ்ரா. அதே மாதிரி உமாவும் என்ன தெய்வமா நினைக்கிறேன். எந்த நிலையிலையும் அவளை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க சொல்றது சரிதான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப என் மருமக முழுகாம இருக்காளே, அது சரிப்பா. இப்ப முழுகாம இருக்கலாம், ஆனா இப்ப இருந்தே அதிகமா குழந்தை பெத்துக்கிறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஜாடமாடையா சொல்லி வச்சாதான் அட்லீஸ்ட் அடுத்த குழந்தை பிறக்கிறதையாவது தடுத்து நிறுத்தலாம்ப்பா. அதுவும் சரிதான். ஜாடமாடையா இப்போல இருந்து ஏற்பாடு பண்ணிடணும். அப்படிதான் வழிக்கு. அறிவு கட்ட சிவசாமி. ராத்திரி மணி 11 ஆகுது. இவளுக்கு என்ன வேலை சமயக்கட்டுல? ஒட்டகோசு, என்னடி பண்ற? மிளகாப்பொடி அடிக்கிறேன். ஆமாண்டி, ராத்திரி 12 மணிக்கு மிளகாப்பொடி அடி, 2 மணிக்கு இட்லிக்கு மாவர, 5 மணிக்கு வீடு கழுவு. சரியான ரப்பர் பாய்வ. ஆடி தூங்க போலாம். நீங்க போய் தூங்குங்களேன். ரொம்பத்தான் அரட்டிக்காதிரி. புருஷங்காரங்களை அலைய விடுறதே பொம்பளைங்க பழப்பா போச்சு. ஏதோ இவங்களுக்கு எதிரியுமே இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு நாடகம். ஆடி போலாம். நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். போலாம். தப்பித்தவரி புருஷங்கார தூங்கிட்டா போதும். எங்க தூங்கிட்டீங்களா, எங்க தூங்கிட்டீங்களான்னு மேல விழுந்து புடுங்க வேண்டியது. ஆடி போலாம். பரவாயில்ல, முன்னாடிதான் போறா. போங்களேன். வில்லன் எதுக்கு இந்த நேரத்துல நம்ம ரூமுக்குள்ள வந்துட்டு போறாரு?
தெரியலையே. அப்பாதான் வச்சுட்டு போயிருக்கேன். இதுக்கு வேடிக்கை நாளைக்கு பாரு. அம்மா உனக்கு என்ன வாங்கிருக்க பாத்தியா? சரிதா பீடா. என்னது? ஜரிதா பீடாடி. இந்தா. உங்களுக்கு? ஆளுக்கு பாதி. எப்படி சிவந்திருக்கு பாத்தீங்களா? எனக்கு அப்படி சிவந்திருக்கு பாத்தியா? பீடா போட்ட வாய் எவ்வளவுக்கு எவ்வளவு செவக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பீடா கொடுத்தவங்க மேல ஆசைன்னு அர்த்தம். பீடாவை கடைக்காரன் கொடுத்தாண்டி. கொண்டுடுவேன். சூடு தேங்காய். என்ன? சூடு தேங்காய். சூடு தேங்காய். அம்மா அம்மா பெரிய ரோடாயா அம்மா ஐயோ பெட்ரூம் பாத்ரூம் ஆயிடுச்சே. நீங்க எல்லாம் போங்கம்மா, நான் வரேன். 5 புள்ளைங்க பெத்தாச்சு. பீடா கேட்கிற பீடா சரித்த பீடா.